நான் வந்து இன்னைக்கு மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். மாங்காய் சாதம் செய்யறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் முதல்ல பாஸ்மதி ரைஸ் ஊற வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரைக்கு ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம சாதா அரிசியில் கூட செய்யலாம், அரிசியில் கூட. ஆனால் என்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருக்குது, அதனால நான் வந்து ஒரு அரைக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 4 கிலோ கிட்ட வரும், போதும். ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ பாஸ்மதி ரைஸு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நான் ஊற வச்சுக்கிறேன். செம்ம ருசியான மாங்காய் சாதம் செய்யறது எப்படின்றத பார்ப்போம். நான் வந்து 2 பச்சை மாங்காய் எடுத்து துருவிக்க போகிறேன். 2 மாங்காய் எடுத்துக்கிறேன். மாங்காவை துருவி எடுத்துக்கிறேன். தோலோடையே நம்ம துருவிக்கிடலாம். மாங்காய் துருவி எடுத்துக்கலாம். வீட்டு அரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சதுனால பாஸ்மதி ரைஸை போட்டுக்கிறேன். இப்போ மாங்காய் சீசன்றதுனால எல்லாம் மாங்காவிலே செய்யலாம். மாங்காய் சாம்பார், மாங்காய் குழம்பு, மாங்காய் ஊறுகாய் எல்லாம் செய்யலாம். மாங்காய் துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாங்காய் சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடே ஒரே வேலையிலே காலி ஆகிடும். எல்லோரும் நல்லா சாப்பிடணும். மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. மாங்காய் சீசன் நம்ம துருவிக்கலாம், சின்னதாக அரிஞ்சிக்கிடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து துருவிக்கிறேன், சின்னதாகவும் அரிஞ்சிக்கிடலாம். லீவ் விட்டாங்க, பசங்கள்லாம் வெளில விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் துருவிக்கிறேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்க போகிறேன் நான். இப்போ மாங்காய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாமா? சுவையான மாங்காய் சாதம் செய்யலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான எண்ணெய் ஊற்றிட்டேன்னா அடுத்தது வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டுருக்கேன்னா அடுத்தது முந்திரி வச்சிடலாம், போடலாம். முந்திரி வச்சிடலான்னா தேவையில்லை. முந்திரி அடுத்தது நல்லா வறுத்துட்டு போகிறேன். கொஞ்சம் வந்து மிளகு, கொஞ்சம் சீரகம் இதை நல்லா நான் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சாம்பார் வெங்காயம், பூண்டு, அதில் பாஸ்மதி ரைஸை கழுவிக்க போகிறேன். கல்லுப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்,
வந்து இந்த ஸ்டவ் வேறு நல்லா எரியல. மஞ்சள் தூள், இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஊறுன மாங்காய் பழமாயிடுச்சு. கொஞ்சம் வெந்தால் போதும், மாங்காய் ரொம்ப வேக தேவையில்லை. அரிசி போட்டுட்டா சிம்மில் வச்சு ஒரு சவுண்ட், ஹையில் வச்சு ஒரு சவுண்ட், ஆக 2 சவுண்டு வரணும். மாங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் கொஞ்சோண்டு கிளறி விட்டுக்கிறேன். மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாங்காய் சாதம் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட், சூப்பர்.